பரமபத சோபானம்னு ஆடுவோம். வைகுண்ட ஏகாதசி வரும், தசமி அன்னைக்கு ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருக்கணும். கார்த்தால போய் பெருமாளை சேவிக்கலாம். ஏதோ ஒரு கோவில், எப்படியுமே எல்லா கோவிலையும் கூட்டம் தான் இருக்க போகிறது. யாரோ ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கேன், அவர் சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியமாக காத்துட்டு இருப்போம். ராத்திரி முழுக்க எப்படி முழிச்சுட்டு இருக்கிறது? ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் ஒரு வகை. அவ்வளோ நாள்லாம் பண்ணுறது எங்களுக்கு பொறுமையெல்லாம் கிடையாது சுவாமி. ஏதாவது ஒரு வேடிக்கையாக சொல்லுமேன்னா பரமபத சோபானம் விளையாடுவா. அதை போய் வாங்கிட்டு வந்துடுவோம். கட்டினா ₹1 கொடுத்தோம்னா அதில் ஒரு காகிதம் கொடுப்பான். அந்த காகிதத்துக்கு உருட்டுறதுக்கு இப்போ கட்டை கிடைக்கும். அதில் வைக்கிறதுக்கு சோழி எல்லாம் வச்சுடுவோம். அப்படியே 2 போட்டுன்னு போகலாம், ஒவ்வொன்றா போட்டுன்னு போகலாம். போக போக மேலே போயிட்டே இருப்போம். ஒரு சுவாமி உங்களாட்டம் எல்லா ஏணியிலையும் காரை வச்சார், கிடு 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 கிடுன்னு மேலே போயிட்டார். இன்னொரு சுவாமி என்னாட்டம் எல்லா பாம்புலையும் காலை வச்சார், கீழே 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 விழுந்துட்டே இருக்கார். கடைசியில் வந்தாச்சு. ஏணி ஆட்ட இப்போ நீங்கள் ஏறி இருக்கிறோம் இல்லையோ, ஏறி 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 98வது ஏணி வரைக்கும் வந்துடுவோம். 98வது கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ உருட்டணும். இது வரைக்கும் அந்த சுவாமி சௌக்கியமாக ரெட்டையா போட்டு வந்தார். 2 போய் மேலே மேலே போயிட்டே இருந்தார். இப்போ 2ன்னு விழுந்துடுத்து ஜெயம். இப்போ 1ன்னு விழுந்தால் பெரும் மலைப்பாம்பு ஒன்று காத்துட்டு இருக்கு. 99வது கட்டத்திலேருந்து கீழே 2வது கட்டத்துக்கு ஒரு மலைப்பாம்பு இருக்கும். இங்கே போய் காலை வச்சோன்னா கீழே விழுந்துட வேண்டியதான். அங்கே ரெட்டைங்கிறது என்னது, ஒத்தைங்கிறது என்னது? அங்கே போய் ஏதோ ரெட்டை விழுந்துட்டா ஜெயிச்சுடலாம், ஒத்தை விழுந்தா தான் ஆபத்துன்னு சொன்னேனே. அந்த ஒத்தைங்கிறது மகா என்பது, ரெட்டை என்பது நமஹா என்பது. மகான்னு சொன்னால் ஒத்த விழறதுன்னு அர்த்தம். அப்படின்னா நான் 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 என்கிற சுதந்திர தன்மை. நமஹான்னு சொன்னால் நான் எனக்குரியவன் அல்லேன், நான் எனக்கல்லேன் உனக்குரியவன்கிற தன்மை. நமஹா 2 எழுத்து, ஹரிஹி 2 எழுத்து, ஹரையே நமஹா. அதையும் இதையும் சேர்க்கணுமே. ஹரையே நமஹான்னு சொல்லும்போது ஹரியே அடியேன் தேவரீருக்குரியவன், எனக்குரியவன் அல்லேன். ஆகவே என்னை என் கையிலே காட்டி கொடுத்து விடாமல், என்னை பெறத்தியார் கையிலே என் காட்டி கொடுத்து விடாமல், நீயின் நாளைக்கு ரட்சிக்கிறேன்னு ஒத்தி போடாமல் இப்போதே இந்த ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு அவரிடத்துல சொல்றதுதான் நமஹா. அதனால இங்க மகாங்கிற ஒத்த விழுந்தது கீழே தான், பெரும் மலைப்பாம்பு தான்.